வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். எடப்பாடிக்கு போன் போடும் விஜயா, அதிமுக தாவேகா அரசியல் கூட்டணி சாத்தியமா? வாங்க வீடியோவை முழுமையாக. அதாவது கரூர் நடைபெற்ற விஜயின் பரப்புரையின் போதுதான் கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்தது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதாம். இந்த விஷயம்தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதுமே இந்த துயரச் சம்பவமானது பெரும் அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் உட்கட்சி மோதல் எல்லாம் வெடித்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையில்தான் தன் அரசியல் நன்மைக்காகவே பயன்படுத்த முயல்கிறாராம் என்று தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளது. விரைவில் அவர் விஜயுடன் நேரடியாகவே தொலைபேசியில் பேசுவார் என்றும் கூறப்படுகிறதாம். அதாவது கரூர் சம்பவம் விஜயின் தலைமையிலான கட்சிக்கு கடுமையான அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதாம். மாவட்ட செயலாளர் கைது செய்ததும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர்களிடையே பழி சுமத்தலும் கட்சிக்குள் கடும் பிரபணிகளையும் உருவாக்கியுள்ளதாம். ஆதவ அர்ஜுனா கூட அருண் ஜான் ஆகியோரையெல்லாம் ஆகிய முக்கிய தலைவர்களுக்கு யார் காரணம் என்ற குற்றச்சாட்டுக்கள் பரிமாற்றம் தீவிரமடைந்தலாம். இதனால் தான் தாவேகா தொடங்கிய சில மாதங்களே கூட கட்சி உள்நோக்கி அரசியல்கள் போர் வெடித்துள்ளதாம். அதாவது இந்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்ற திட்டமெல்லாம் தீட்டி வருவதாக அரசியல் வியூகங்களும் வகுத்து வருகிறதாம். அது மட்டுமன்றி விஜயின் அரசியல் முன்னேற்றத்திற்கு தடுக்கப்படக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் அவர் அதிமுகவை விட அதிகமாக வளர்ந்துவிடக் கூடாது என்ற நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கில் கண்டிப்பாக விஜயை தனது கூட்டணிக்குள் சேர்த்துக்கொள்ள திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அதாவது தற்போது விஜய்க்கு ஒரு வலுவான அணி இல்லை என்பதால் தான் குறைந்த தொகுதி பங்கீடாக 30 முதல் 40 இடங்கள் கண்டிப்பாக வாக்குறுதி அளித்து அவரை கூட்டணிக்குள் இழுக்கலாம் என அவர் திட்டமிட்டவதாக கூறுகிறார். அது மட்டுமன்றி விஜய்க்கு சொல்லப்போனால் குறிப்பாக ஒரு 40 50 சீட்டுகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் நிலையில்தான் எடப்பாடி கணக்கிட்டுள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி இது திட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு புதிய வாக்கு வங்கி உருவாகும். விஜயின் அதிமுகவை ஒரு வலுவான அமைப்பு சக்தியாக கிடைக்கும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறது. தாவேகா கட்சிக்குள் நிலவும் உள்நிலை, அதாவது குழப்பம் குறையுமா அல்லது மேலும் தீவிரமாக என்பதே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் ஒரு முக்கிய கேள்வியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும் என்றால் அது தாவேகா கூட்டணி தான் என்ற நிலையில் பார்க்கப்படுகிறது. தாவேகா கூட்டணி கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அதில் துணை முதல்வர் பதவியெல்லாம் விஜய் அவர்கள் கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வர் வேட்பாளர் என்பது கண்டிப்பாக எடப்பாடியார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அன்றே கணித்து விட்டார். அது மட்டுமின்றி நயினாகதன் கூட தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக பழனிசாமி தான் என்று உறுதிபட தெரிவித்திருந்தாராம். இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிமுகவுடன் தாவேகா இணையுமா என்ற நிலையில்தான் மக்களின் ஒரு கேள்விக்குறியாக இதை பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.